எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். சண்டே சமையல். அதுக்கு ஃபிக்ரூஸ் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வெந்தயம், கடுகு, எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெத்திலி மீன் குழம்பு. அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா இடிக்கணும், அப்புறமா கடாயில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்தது வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயை நல்லா வதக்கணும். தண்ணிலாம் ஊற்றாதீங்க, ஆயிலில் தான் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம நெத்திலி க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த நெத்திலி மீன்லாம் சோக் ஆகிட்டோம். வாஷ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கீழே போடாதீங்க. நல்லா சோக்காக கையை அழகாக எங்கள் அம்மா மாதிரியா பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 டைம்ஸாக வாஷ் பண்ணணும். அப்போ தான் இதான் ஸ்மெல்லாக தான் போகும். ஏன்னா அதில் பீச்சில் தான் இருக்குது. ஸோ அதனால இது மண்ணில் இருக்கும். அது போகணுன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த ஆயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாயத்தூள் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா உப்பு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்தது இந்த நெத்திலி மீன் குழம்பு பெரிய பசங்களாம் பிடிக்கும். இட்லி, தோசை நிறையா சாப்பிட்லாம் இந்த இதுக்கு. அடுத்தது மிளகாத்தூள் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள், 5 மிளகாத்தூள் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்பைசி ஃபுட்டாக வரும். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அந்த ஸ்மெல் போய் சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரை ஆகிட்டோம். அது ஃப்ரை ஆகிட்டு அடுத்தான அந்த ஆரஞ்சு சைஸ் புள்ளி நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றணும். பாருங்க, இது டேமரிண்ட். எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுங்க. இப்படிதான் அதை ஊற்றணும். கரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளதை போய் நல்லா பிளெண்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்னும் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க. அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். அது உங்களுக்கே ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன பண்ணுவீங்கன்னா, இது ஃபிஷ் வாஷ் பண்ணோம்ல, அதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மீன் குழம்பு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அடுத்தது நெத்திலி போட்டுக்கோங்க. நெத்திலி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உள்ள மசாலா மாதிரியா இருக்கணும். இது இப்போ ஃபிஷ் பாயில் ஆகணும். 15 மினிட்ஸ் பாயில் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இன்னும் கொதிக்கல, இன்னும் நல்லா கொதிக்கணும். பார்க்கலாம். இருங்க பாருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கில் போய் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? சூப்பராக இருக்கும், டேஸ்டி. 2-3 டேஸ் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த நெத்திலி மீன் குழம்பு. இன்னைக்கு நம்ம சோறு, நெத்திலி மீன் குழம்பு. ஸோ பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்டிவ் பெல் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.